வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வெனிலா பிஸ்கட் ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன வேணும்ன்றது சொல்றேன் பாருங்க. ஃப்ரெஷ் கிரீம் வந்து 200 ml ஃப்ரெஷ் கிரீம், அப்புறம் 300 ml வந்து பால், 100 ml வந்து சர்க்கரை, 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ், கொக்கோ பிஸ்கெட் வந்து கொஞ்சம், நான் வந்து கொக்கோ ஃப்ளேவர் போடுறேன். இன்னைக்கு ஒரு 10 பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாலை காய்ச்சிக்கலாம். பாதி பாலை விட்டுட்டு மிச்ச பாதியை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சிட்டு வச்சுக்கலாம். அது பால் காயிட்டோம், அதுக்குள்ள நம்ம இதை கரைச்சிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கணும். காய்ச்சாத பாலாக இருக்கணும். இப்போ பாருங்க, இன்னும் பால் காயில நல்லா பால் பொங்கி வரும்போது நம்ம வந்து இதை போட்டு கைவிடாமல் கலருங்க. கட்டி தட்டாம கைவிடாம கலருங்க. பால் வந்து திக்கா வருங்க. பாருங்க, பால் நல்லா காஞ்சிடுது, தெரியுதா? பால் நல்லா காஞ்சிடுது. இப்போ நம்ம வந்து இதை விட்டு கலரிடும். இந்த பால் இது வந்து கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கு அப்புறம் கைவிடாம நல்லா கலருங்க. நல்ல பால் வந்து திக்கா வரும், திக்கா கன்சிஸ்டன்ஸ் வரும். அப்பதான் இது பாருங்க, இப்போ நல்லா திக்காக எடுத்து நம்ம இதை வந்து ஆற வச்சுப்போம். பால் வந்து நம்ம ஆற வச்சிருக்கோம். இப்போ வந்து க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணிப்போம். திக்காக பீட் பண்ணிக்கணும். பாருங்க, பீட் பண்ண திக்காக ஆகிடும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. க்ரீமை நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ். மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீமு, சுகர், அப்புறம் வெனிலா எசன்ஸ் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பால் வந்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டு பால் காய்ச்சினோம் இல்லையா, பாருங்க நல்லா திக்காக இருக்குது. அதுதான் இப்போ இதில் விடுறோம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு பால் காய்ச்சின பால், அதுக்கப்புறம் வந்து வெனிலா எசன்ஸு, சுகர், க்ரீம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இதுதான் பேஸ் ஐஸ்கிரீம், வெனிலா பேஸ் ஐஸ்கிரீம் இதுதான். இதை வந்து வச்சு நம்ம வந்து என்ன ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து சாக்லேட் பிஸ்கெட் ஆட் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இதுதான் பேஸ். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து பனானா சேர்க்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி போடலாம். இல்லைன்னா ஓரியோ பிஸ்கெட் அது கூட போடலாம். பழம்லாம் நீங்கள் சேர்க்கும்போது நல்லா அரைச்சிட்டு அதை கூல் பண்ணிட்டு இதில் போட்டிங்கன்னா அந்த மேங்கோ ஃப்ளேவர் வரும். இப்போ நான் வந்து பிஸ்கெட்டை சேர்க்க போகிறேன். இப்போ ரெடி ஆகிடுது. பிஸ்கெட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். வேணும்னா இதில் நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டிலாம் கூட போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ஒரு 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 6 ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். 6 ஹவர்ஸ் ஆயிடுது. நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுது. இதை பாருங்க. இப்போ வந்து நம்ம அதை சர்வ் பண்ணுவோம். பாருங்க, அந்த பிஸ்கெட்டும் ஐஸ்கிரீமும் சேர்ந்து அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த பேஸ் வெனிலா ஐஸ்கிரீமை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன ஃப்ளேவர் வேணாலும் பண்ணலாம். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அடுத்த ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.